தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை சத்தியத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். 6ஆம் அதிகாரத்துல பாவத்தை விட்டுடுங்க, உங்களோட அழைப்பை விளங்கி கொள்ளுங்க, நீங்க இயேசுக்குள்ள பிழைத்திருக்கிறத, உயிர்த்தெழுந்தத, இயேசுக்குள்ளாக அந்த பாவத்துக்கு மரித்தத, தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறத எண்ணி பரிசுத்தமாக வாழுங்க என்பதாக பவுல் இங்கே அநேக இடங்கள்ல சொல்லி கொண்டு வராரு. தொடர்ந்தும் 12வது வசனம், ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நேற்றைய செய்தியில சொன்னாரு, தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம் என்று 11வது வசனத்துல. இப்ப தேவனுக்கென்று பிழைத்திருக்கிற நாங்க என்ன செய்யணுமா, சரீரத்துல இருக்கிறதான அந்த இச்சைகளின்படி நாங்க பாவத்துக்கு கீழ்ப்படியாம, அதுல எங்களுக்கு பாவம் ஆளாதபடி, எங்களுடைய சரீரத்தை அதுக்கு விட்டு கொடுக்காதபடி தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிற நாங்க பரிசுத்தமாக தேவனுக்கு ஏற்றபடி வாழுங்க என்பதாக இங்க பவுல் சொல்றாரு. உங்க சரீரம், ஆண்டவர் மத்தியில சொல்றாரு, உன் கண் பார்வைகள் பிழையார்னா சரீரம் முழுக்க இருளாயிருக்கும் என்று சொல்றாரு. பார்க்கிற காரியங்கள்ல கவனமா இருங்க, கேட்கிற காரியங்கள்ல கவனமா இருங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே என் ஆண்டவர் ஒரு உவமையை சொல்றாரு, விதைக்கிறவருடைய உவமையை சொல்றாரு. சொல்லி போட்டு சொல்றாரு, அத கேட்டு இதயத்துல வச்சிருக்கிறவன் என்ன செய்யறான், 100, 60, 30 பலன் கொடுக்கிறான். இது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழுகிறவன் 100, 60, 30 கொடுக்கிறான். தினமும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவன், தியானிக்கிறவன், அதன்படி வாழுகிறவன். அதே போலதான் தேவையில்லாத வார்த்தைகளை கேட்கிற, தேவையில்லாத காரியங்களை பார்ப்போமா இருந்தா, பிழையான பிரசங்கங்களை கூட நாங்க கேட்போமா இருந்தா, அது எங்களுடைய இதயத்துக்குள்ள போய் அதுதான் 100, 60, 30 பலம் கொடுக்கும். எது இருதயத்துக்குள்ள போகுதோ, ஆத்மாக்குள்ள போகுதோ, அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில எங்களை நடத்தும். அதன்படிதான் நாங்க வாழுவோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கண், ஒரு கண் கெட்டதா இருந்தால் அதை பிடுங்கி எறிந்து விடு என்றாரு. ஒரு கை உனக்கு இடைஞ்சலா இருக்குமாந்தா வெட்டி விடு என்றாரு. நாங்க எதை பார்க்கிறோம், எதை கேட்கிறோம் என்பதுல மிகவும் கவனமா இருக்கணும். ஏன்னா அதுதான் எங்களை ஆண்டு கொள்ளும். அதன்படிதான் நாங்க வாழத் தொடங்குவோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டா, ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்து படித்து அதை தியானித்து அதன்புக்கு நேரத்தை கொடுப்போமாயிருந்தால் அது எங்களை ஆளுகை செய்யும். அது எங்களை ஆளுகை செய்யும் போது அந்த வார்த்தையின்படி எங்களுடைய கனிகள் 100, 60, 30 இருக்கும். அது இல்லாத பட்சத்துல நாங்க வேற காரியங்களை பார்த்து வேற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமா, அதுதான் எங்களை ஆளுகை செய்யும். அதன்படிதான் நாங்க பலன் கொடுப்போம். அப்படி கொடுப்போமானால் இங்க நித்தியத்துக்குள்ளே நாங்க போக முடியாது. இதை கவனமா இருக்கு. இதுக்குத்தான் சரியான பிரசங்கங்களை கேளுங்க, தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. எங்க என்னத்தை கேட்டாலும் வேதத்துல இருக்கா, வேதத்தின்படி பேசுகிறாரா, அல்லது தன்னுடைய லாபத்துக்காக, தன்னுடைய சபைக்காக, தன்னுடைய வயிற்றுக்காக, தன்னுடைய பிழைப்புக்காக போதிக்கிறாரா என்பதை கவனமா பார்க்கணும். அதுக்குதான் கையில வேதம் தந்திருக்கிறாரு. வேதத்தை எழுதின பரிசுத்தாவியானவரை எங்களுக்குள்ள தந்திருக்கிறார். இதை நாங்க சரியாக அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அதுக்கு அடையாளம் கண்டு கொள்ளணும்னா எங்களுக்கு முதல் வேதம் தெரியும்.
நாங்க வேதத்துக்கு நேரம் கொடுக்கணும், அதை தேடணும், தியானிக்கணும், அதை விளங்கி கொள்ளணும், அதன்படி வாழ தொடங்கணும். அப்படி வாழும்போது அங்கே பிள்ளையாய் ஒரு காரியம் போதிக்கப்பட்ட இலகுவாக நாங்கள் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். வேதத்தின்படி வாழும்போது பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ள கிரியை செய்ய தொடங்குவார். தேவனுடைய அந்த வார்த்தைகள் கிரியை செய்யும், அந்த ஜீவன் வல்லமை கிரியை செய்யும். வேதத்துக்கே முதலிடம் கொடுக்கறது இல்லை, தேர்றது இல்லை, தியானிக்கிறது இல்லை. இருக்கும்போது ஆவியானவர் எப்படி கிரியை செய்வாரு, வார்த்தையில இருக்கிற வல்லமையும் ஜீவனும் மகிமையும் எப்படி எங்களோட வாழ்க்கையில கிரியை செய்யும். ஆகவே சரியானத கேட்டு ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.